அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக, உம் புனிதர்கள் அக்களிப்பார்களாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனிதரான ஜான் மரிய வியானியனுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. கத்தோலிக்க அனைத்து குருக்களின் பாதுகாவலராக காணப்படுகிறார். இந்த புனிதர் இறையாட்சி பணி இந்த மண்ணுலகில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்த வாழ்வு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை திருச்சபையிலே ஒரு தனித்துவத்தை காணப்படுகிறது. பாவ சங்கீதனம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக எத்தனையோ ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தி இறைவனிடத்தில் அழைத்து சென்ற பெருமை இவரை சாரும். எனவே இந்த புனிதருடைய இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய இந்த மன்னக பயணத்திலே இறையாட்சி பணிக்காக என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை சிந்தித்து இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். மேலுமாய் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியானது திருவாளர் பிரான்சிஸ் ப்ரூனர் ஜெனவி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்கள் குடும்பத்தில் சந்தித்து வருகின்ற கவலை, கண்ணீர், வேதனை, சோதனைகள், நோய்கள் அனைத்தையும் இறைவன் முழுவதுமாக தன் ஆவின் அபிஷேகத்தினால் குணப்படுத்தி இந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்கும்படியாகவும், மேலுமாய் இவர்களுடைய மகன் டோம்னிக் அஸ்வினி இவர்கள் குடும்பத்தை குழந்தை பாக்கியத்தோடு ஆசீர்வதிக்கும்படியாகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறுவர்களை பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இதற்கு நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருட்பணியில் வியத்தக்கம் ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் அழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சி அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விருப்பத்திற்குரிய நாட்டை அவர்கள் அசட்டை செய்தார்கள். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். பிரிவு 13 உட்பிரிவு 1 முதல் 2 மற்றும் 25 முதல் 37. மேலும் பிரிவு 14 உட்பிரிவு 1 மற்றும் 26 முதல் 30 மற்றும் 34 முதல் 35 முடிய அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயிடம்,
இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார். 40 நாள்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். அவர்கள் பாரான் பாலை நிலத்தில் காதேசில் இருந்த மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களுக்கும் முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர். நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர். அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. இதுவே அதன் கனி. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள், நகர்கள் அரண் சூழ்ந்தவை, மிக பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம். அமலேக்கியர் நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர், எபூசியர், எமோரியர் ஆகியோர் மலை நாட்டில் வாழ்கின்றனர். கானானியர் கடலருகிலும் யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றனர். காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆள்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவல்களை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாயிருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிக நெடிய உருவத்தினர். அத்துடன் நெப்பிலிமில் இருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர். மேலும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கு எதிராக முறுமுறுப்பர்? எனக்கு எதிராக முறுமுறுக்கும் இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவதாவது, என் உயிர் மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு எதிராக முறுமுறுத்த 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எப்புன்னே மகன் காலபையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாள்களின் எண்ணிக்கை விடி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாள்களுக்கும் 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். எனக்கு எதிராக ஒன்று கூடிய இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன். இப்பாலை நிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை திருப்பாடல் 106 பல்லவி. மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி. மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆயினும் அவர் செய்தவற்றை அவர்கள் விரைவிலேயே மறந்துவிட்டார்கள். அவரது அறிவுரைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. பாலை நிலத்தில் அவர்கள் பெரு விருப்புக்கு இடம் கொடுத்தார்கள். பாழ்வெளியில் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள். பல்லவி. மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆயினும் தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் சுவர் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கத்தினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் பின் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அம்மா, உனது நம்பிக்கை பெரிது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சீராக் நாணநூல் புத்தகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். அதிகாரம் 15, இறைவசனம் 17. மானிடர் எதை விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று. இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் எதை விரும்பி இறைவனிடம் கேட்கிறோமோ அது நமக்கு நிறைவாக கொடுக்கப்படும். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னே இந்த பெண்ணானவள் தன் மகளுக்காக கேட்டுக்கொண்டே வருகிறாள். எனக்கு இரங்கும்,
என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று தன்னுடைய எதிர்பார்ப்பை, விண்ணப்பத்தை இறைமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த பெண்ணானவள் எடுத்து வைக்கிறாள். காரணம், புதுமைகளை செய்யக்கூடியவர், பேய்களை விரட்டக்கூடியவர், நோய்களிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர் என்பது இந்த பெண்ணுக்கு நன்றாக தெரியும். இயேசுவை அணுகி இந்த பெண்ணிடம் அவள் கேட்கின்ற பொழுது இயேசு அவளுடைய குரலுக்கு செவிமடுக்காமல் அவருடைய பயணத்தை தொடருவதையும், சீடர்கள் அவரிடம் இதோ அந்த பெண் நம் பின்னே குரல் எழுப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாளே, கத்திக்கொண்டே வந்திருக்கிறாளே, அவளுக்கு என்ன செய்ய போகிறீர் என்ற கேள்வி எழுப்புகிறார். இஸ்ரேல் குலத்தார்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டு இருக்கிறது என்று இயேசுனுடைய பதில் வருகின்ற பொழுது மீண்டும் அந்த பெண்ணானவள் தன் குழந்தைக்காக போராடுகின்ற வார்த்தை நம் உள்ளத்தின் ஆழத்திலே சற்று சிந்திக்கக்கூடிய வார்த்தை. ஐயா, தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. தான் இஸ்ரேல் இனத்தை சாராதவளாக இருந்தாலும் எனக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்பதை அந்த பெண்ணானவள் தெளிவாக தன்னுடைய தரத்தை குறைத்து கொண்டவளாக இயேசுவிடம் முறையிடுகிறாள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் கேட்பது கிடைக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அந்த பெண்ணை பார்த்து வியந்து சொல்ல வார்த்தை, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அவரை தேடி வருகிறவர்களை பார்த்து ஆச்சரியத்துடன் அவர்கள் நோய்களை நீக்கி இருக்கிறார். யாரெல்லாம் இறை வார்த்தை கேட்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடும் என்று சொல்லுகிறார். திருப்பாடல் 20 அதிகாரம் 4வது இறைவசனம் நமக்கு இவ்வாறு சொல்லுவதை நாம் காணுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. எனவே நம்முடைய மனம் எதை நோக்கி பயணிக்கிறது? எதை கேட்கப் போகிறது? நல்லதை கேட்கப் போகிறதா? நான் கேட்பது என்னுடைய ஆன்மீக வாழ்வை தூய்மைப்படுத்த போகிறதா? அல்லது என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய கேள்விகள் அனைத்தும் என்னுடைய ஆன்மீக வாழ்வை அழிக்கப் போகிறதா என்று சிந்திக்க இன்றைய நாள் நம் அனைவரையும் இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். நாம் கேட்பது நல்லதாக இருந்தால் இறைவன் நமக்கு நிறைவாக அபரிவிதமாக கொடுக்கிறார். அதற்கு சிறந்த உதாரணம் இன்று நீங்களும் நானும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்துவ குருக்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானி தான் அவர். எதை நோக்கி அவர் பயணித்தாரோ, எதை கேட்க விரும்பினாரோ அதை இறைவன் அவருக்கு கொடுத்தருளினார். இந்த ஜான் மரிய வியானி பிரான்ஸ் தேசத்தில் லயன்ஸ் நகருக்கு அருகில் இருக்கின்ற டார்டில்லி என்கின்ற இடத்தில் மத்தேயு மேரி என்கிறவர்களுக்கு மகனாக ஏறக்குறைய 1786 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி இவர் பிறந்திருக்கின்றார். ஏறக்குறைய இவருக்கு 3 வயது இருக்கின்ற பொழுது பிரெஞ்சு புரட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆலயங்கள் மூடப்பட்டன. மறைக்கல்வி வகுப்புகள் இவருக்கு கிடைக்கவில்லை. இவருடைய பெற்றோர்களே இவருக்கு மறைக்கல்வி ஆசிரியர்களாக மாறினார்கள். ஏறக்குறைய இவருக்கு 13 வயது இருக்கின்ற பொழுது 1799ஆம் ஆண்டு இவருக்கு புது நன்மை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 2 துறவற அருட்சகோதரிகள் இந்த புது நன்மைக்காக ஏற்பாடு செய்து இவருடைய தன்னுடைய தோட்டத்தில் இருக்கின்ற ஒரு இல்லத்திலேயே மறைக்கல்வி வகுப்புகளாக இடத்தை மாற்றி சிற்றாலயத்திலே இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலையும் இரத்தத்தையும் முதலாக இவர் கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய 16 வயது இருக்கின்ற பொழுது தன்னை குருவாக திருநிலைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு தன்னுடைய பங்கு தந்தையினுடைய அனுமதியோடும் அவருடைய பாதுகாப்பிலும் தன்னுடைய குருத்துவ பயிற்சி ஆரம்பித்தார். காலப்போக்கிலே போர்கள் சூழ்கின்ற தருணத்தில்
மன்னனுடைய அந்த கட்டாயத்தினால் இவரும் போருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. செல்லுகின்ற பொழுது வழி தவறி மன்னனுடைய எதிரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியிலே சிக்கிக்கொண்டு 2 ஆண்டுகள் அவர்களோடு தன்னுடைய காலத்தை கடந்து சென்று மீண்டுமாய் தன்னுடைய இல்லம் திரும்பி வந்து தன்னுடைய பங்கு தந்தையோடு இணைந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவ்வாறு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் தன்னுடைய பணி வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்த விதம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று மாறுபட்டதாக காணப்படுகிறது. இவருடைய படிக்கும் திறனும் குறைவு, மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய திறனும் குறைவாக இருந்தது. எனவே இவரை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலும் தன்னுடைய பங்கு தந்தையின் துணையோடு அவருடைய பரிந்துரையோடு இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இந்த மாபெரும் புனிதர் தன்னுடைய பங்கு தந்தையோடு இணைந்து சிறிய குருவாக உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி வந்திருக்கின்றார். காலப்போக்கிலே இவருடைய பங்கு தந்தையை இறந்த பிறகு இவரை என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது இவரை ஆர்ஸ் பகுதியில் இருக்கின்ற இடத்திற்கு பங்கு பணியாளனாக அவரை அனுப்பி வைத்தார்கள். இறை ஆர்வம் இல்லாதவர்கள், ஆன்மீக வாழ்வு வளராதவர்கள் மத்தியிலே தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்தார் இவர். இப்படி தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது இவருடைய மறையுரையின் வழியாகவும் மக்களை மனம் மாற்றி இறைவனுடைய அன்பின் பாதையில் அழைத்து வர ஆரம்பித்தார். இவருடைய ஒவ்வொரு மறையுரைகளும் மக்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை சிந்திக்க வைத்தது. அவர்கள் அன்றாட செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை மனம் மாற அழைப்பு கொடுத்தார். குறிப்பாக திருப்பலி நிறைவேற்றுவதோடு இணைந்து கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு நேரங்களையும் அதிக நேரமாக பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அமர்ந்து கொண்டு மக்களுடைய பாவங்களை கழுவுவதே இவருடைய பிரதான கொள்கையாக இருந்தது. ஏறக்குறைய ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 1859ஆம் ஆண்டு 73 வயது இருக்கிற பொழுது இவர் இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். இவ்வாறு தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த இவர் திருத்தந்தை 10ஆம் பயஸ் இவரை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 1905ஆம் ஆண்டு அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் இவரை புனித நிலைமைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கேட்பது கிடைக்க வேண்டுமென்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கானானை பெண் எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவாக பெற்றுக்கொண்டாலோ அவளைப் போலவும் ஜான் மரிய வியானி இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பதிலும் நற்கருணை பேழையின் அருகிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து அவர் வழியாக ஆசீர்வாதத்தை பெறுவதிலும் இவர் ஆர்வம் கொண்டவர். தன்னுடைய பணி வாழ்விலே இவ்வாறு சொல்லி இருக்கிறார்: குருக்களை இறை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இவர் கடந்து செல்லுகின்ற பொழுது பாதையிலே இவர் எதிரிலே குருக்களும் சம்மனசுகளும் வந்தால் இவர் முதலில் குருக்களுக்கு தன்னுடைய வணக்கத்தை செலுத்துவார் என்று சொன்னாராம். காரணம் என்னவென்றால், குருக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரதிநிதியாக அவருடைய உடலையும் இரத்தத்தையும் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். சம்மனசுகளோ இயேசுவின் அருகிலிருந்து அவருக்கு ஆராதனை மட்டும்தான் செய்வார்கள். எனவே கிறிஸ்துவையே மக்களுக்கு கொடுக்கின்ற குருக்களுக்கு அந்த அளவிற்கு அவர் ஆர்வம் கொண்டிருக்கின்றார். எனவே தான் திருச்சபை அவரை குருக்களின் பாதுகாவலராக உயர்த்தி இருக்கிறது. கேட்டது கிடைத்தது, இன்றும் புனிதராக நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் எதை கேட்கப் போகின்றோம், எப்படி வாழப்போகின்றோம், எப்படி இறைவனுக்குரியவர்களாக இருக்கப் போகிறோம் என்று சிந்தித்து இந்த திருப்பணியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளவும் மனித உழைப்பின் பெயருமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் வல்லமை இருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜான் மரிய வியானி என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வருமை காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறைநிகழ் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் மரிய வியாயினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு பகடக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இறக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜான் மரிய வியானி மற்றும் இவ்விளைகள் மக்குவந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேளை படியெடுப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் மரிய வியானியின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே